நூறுசாமி வந்து சுவாசிக்காவுக்கு தான் மிகப்பெரிய கம்பேக். ஏன்னா, அவங்க நிறையா படங்கள்ல மலையாள படங்கள்லாம் ஒரு மாரி நடிச்சிருப்பாங்க. ஆனா, தமிழ்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு படம் தான் தமிழ்ல ஃபர்ஸ்ட்டு படம் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த படம் தான். கண்டிப்பா இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பேர் எடுத்து தரும்னு நெனைக்கிறேன். லப்பர் பந்துக்கு அடுத்தது ஒரு ஒரு நல்ல பேர் எடுத்து தரும்னா, இந்த படம் கண்டிப்பா இருக்கும். எனக்கு பர்சனலாவே இந்த படம் வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன்னா, எங்க ஹோம்ல வளர்ந்த பையனோட கதை மாரியே தான் இது இருக்கும். ஏன்னா, அவனுக்கும் 2 பேர் தான். அவங்க வீட்லயும் 2 பேர் தான். ஆனா, மறு திருமணம்லாம் அவங்க பண்ணி வைக்கல. அவங்க வந்து அப்படியே வந்து ஹோம்ல சேர்த்துட்டாங்க. பட் அந்த மாரிலாம் ஐடியாஸ்லாம் அப்பயே குடுத்திருந்தா, அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருந்திருக்கும். அவங்க அம்மாவுக்கு ஒரு லைஃப். பட் அதெல்லாம் இல்லாம, இந்த படம் பார்த்திருந்தாங்கன்னா, இன்னும் நிறைய திருந்திருப்பாங்க. மக்கள்லாம் இன்னும் கண்டிப்பா நிறைய திருந்த வேண்டியது தான். மறு திருமணம் வந்து நல்லது தான், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா, உடன்கட்டை ஏறுதல் புருஷன் செத்தோனே அடுத்தது போய் சாவணும்லாம் ஒண்ணும் அவசியமே இல்ல. அதெல்லாம் முன்ன காலத்துல இருந்திருக்குது. பட் இப்ப இந்த காலத்துல இப்ப ஜென்ஸு ஜென்ஸு கிட்டலாம் அதோட மோசமா போயிட்டுருக்குது. பட் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இன்னொரு திருமணம் பண்ணி வச்சுட்டா, அவங்களுக்கு இன்னொரு லைஃப்ப காட்டிட்டா நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஹஸ்பண்ட் இல்லாம கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறமேட்டு அவங்கள பசங்கள வளர்த்துறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா சுத்தில இருக்கிறவங்க என்னென்ன பேசுவாங்க, என்னென்ன ட்ரை பண்ணுவாங்க, எல்லாமே வந்து இந்த படத்துல வந்து காட்டியிருக்காங்க. இந்த படத்துல வந்து வில்லன் ஒருத்தர் வருவாரு. அந்த வில்லன் வந்து அந்த ஜாதி வெறி புடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு வந்து மறு திருமணம் பண்ணிடுச்சுன்னா, என் பொண்டாட்டியெல்லாம் என்ன கழட்டி விட்டு வந்து இன்னொரு திருமணம் பண்ணிக்குவா! அப்படின்னு சொல்ற மாரிலாம் அவர் சொல்றாரு. அது அன்வான்டடான வில்லன் தான் அவரு. அ அவரு இல்லாம இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ப விஜய் ஆண்டனி வந்து செகண்ட் ஹாஃப்க்கு மேல தான் வருவாரு. கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி தான் வருவாரு. ஆனா அதுக்கப்புறமேட்டு அவரு வந்த சீனுக்கு அப்புறமேட்டு வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போகும். அதுவரையும் கொஞ்சம் டல்லா போயிட்டு இருந்தது வந்து, இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகுமா? ஆவாதா? அப்படின்னு யோசிக்கிற மாரி தான் இருக்கும். பட் ஆனா அதுக்கப்புறமேட்டு விஜய் ஆண்டனி வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த அம்மாவுக்கு இவரோட கல்யாணம் ஆனா தான் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு 40 வயசுக்கு மேல தான் அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த அந்த கல்யாணம் வந்து கரெக்ட்டுன்னு வந்து காட்டுறாங்க. இன்னொரு மைனஸ் வந்து என்னன்னா, அந்த 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 அம்மாவோட பையன் ஃபர்ஸ்ட்டு பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து ஒரு யூடியூப்காரங்கள கல்யாணம் பண்ற மாரி இருக்கும். அவங்க எல்லாமே கன்டென்ட்டா பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா, அது வந்து இந்த டீவியேட் ஆகி இந்த கதைய விட்டு வெளிய போயிட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ள வர மாரி. அதெல்லாம் தவிர்த்திருந்து இந்த படத்த எடுத்திருந்தாங்கன்னா, சசியோட பெஸ்ட் படமா கண்டிப்பா இந்த படம் இருந்திருக்கும். ஏன்னா, பிச்சைக்காரன் எந்த அளவுக்கு ஓடுனுச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அதோட சூப்பரா ஓடியிருக்க வேண்டிய படம். இந்த படம் கண்டிப்பா வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். மக்கள்லாம் உட்காந்து இந்த படத்த பார்க்கணும். மியூசிக் பத்தி சொல்லட்டுமா? இவ பு புது மியூசிக் டைரக்டர் தான் நெனைக்கிறேன். அவர் தெர்ல. விஜய் ஆண்டனி தான் போட்டிருப்பாருன்னு நெனச்சேன். பட் அவரு கொஞ்சம் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அத மட்டும் போட்டு வச்சுட்டாரு. அப்புறம் சினிமாட்டோகிராஃபி அந்த கிராமத்த காட்டும்போது, ஒரு மாரி நம்ப அந்த கிராமத்துக்குள்ளேயே போயிட்டு வர மாரி தான். அந்த அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. நம்ப பிச்சைக்காரன் அளவுக்கு இந்த படத்த எதிர்பார்த்துட்டு வர்றாங்க. இந்த படம் கொஞ்சம் என்டையர்லி கொஞ்சம் டிஃபரெண்ட். ஏன்னா, அதுல வந்து அம்மா சென்டிமென்ட். இதுல வந்து அந்த மறு திருமணம் அந்த மாரி சென்டிமென்ட். பழைய படம் அன்னைக்கிளியோட ரிலீஸ் ஆகுது. அப்படிலாம் சொல்றாங்க. பட் ஆனா, இது கொஞ்சம் இப்ப இந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு தகுந்த மாரி ஒண்ணு எடுத்து வச்சிருக்காங்க. அது வந்து நெறைய பேர் அழுந்துட்டுலாம் வெளிய வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா, நமக்கு நமக்கு வயசு அ அந்த அளவுக்கு இல்ல. அதனால நமக்கு அந்த அந்த பெருசா கனெக்ட் பண்ண முடியல சில இடத்துல. பட் அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஈஸியா கனெக்ட் ஆகும். 40 வயசுக்கு மேல அந்த விடோவா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து ஈஸியா கனெக்ட் ஆகும். சுவாசிகா மேம் தான் முக்கியமா நான் சொல்லணும். ஏன்னா, அவங்க இந்த படத்துல வந்து விதவியாவே ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி வரையும் ஐ மீன் இன்னொரு மாப்பிள்ளைய பார்க்குற வரையுமே அவங்க ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்டிங் வந்து எல்லாருக்கும் வந்து கண் கலங்குற மாரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு பெஸ்ட் ஆக்டிங்கா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா அவார்டு தரணும். தந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓவராலா 10க்கு ரேட்டிங்கு நான் அடக்க விரும்புறேன்.